பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடி அமைப்பான பாரதிய ஜனசங்கத்தை நிறுவிய தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய 125வது பிறந்த நாள் ஜூலை 6ஆம் தேதி வருகிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய சிறப்பு பிரிவு 370 நீக்க வேண்டும் என்பதற்காக சத்தியாகிரகம் ஆரம்பித்து ஜம்மு காஷ்மீர் அரசால் கைது செய்யப்பட்டு மிக குறுகிய காலத்திலேயே சிறையில் மர்மமான முறையில் அவர் உயிரிழந்த நாள் என்பது ஜூன் 23. அதனால ஜூன் 23 இருந்து ஜூலை 6 வரைக்கும் இந்த வருடம் 15 நாட்கள் நாடு முழுவதும் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய நினைவு தினமும் பிறந்த தினத்தை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பூத்துகளிலேயும் அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சி, தாயின் பெயரில் மரக்கன்று நடுதல் மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அவருடைய வாழ்க்கையை பற்றிய கருத்தரங்க கூட்டங்கள், மாணவ மாணவிகளுக்கென்று தனியான அரங்க கூட்டங்கள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் பாரதிய ஜனதா கட்சியால் திட்டமிடப்பட்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கூட கிட்டத்தட்ட 25,000 பூத்துகளில் இதுவரை அவருடைய புகைப்படம் வைத்து மலரஞ்சலி கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் நாளையும் நாளை மறுநாளும் மீதி இருக்கக்கூடிய பூத்துல செய்யறதுக்கான ஏற்பாடு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கேயும் ஒரு மாநில நிர்வாகியோ அல்லது தலைவர்களோ சென்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த மாதிரியான கருத்தரங்கம் மற்றும் புகைப்பட கண்காட்சி எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில சென்னை மேற்கு மாவட்டத்திற்கு நான் இங்கு சிறப்பு விருந்தினராகவும் இன்னொரு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய திரு சாய் சுரேஷ் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோம். மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பாஸ்கர் அவர்களும் அவருடைய குழுவை சார்ந்தவர்களும் மிக சிறப்பான முறையில் இந்த கண்காட்சியையும் அரங்க கூட்டத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த கட்சி என்ன காரணத்தினால் உருவாக்கப்பட்டது, காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக 1952 இதற்கென்று விதை ஊனப்பட்டு முதல் பொது தேர்தலிலேயே 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற பெருமைக்குரிய பாரதிய ஜனசங்கத்தினுடைய வரலாற்றை பற்றியெல்லாம் மற்றும் இந்த கட்சி இவ்வளவு நீண்ட காலம் மக்களுக்காக பணியாற்றி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அதிகமான மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை, அதே போல ஒரு பலமான மத்திய அரசு இன்று உலகம் போற்றுகின்ற ஒரு தலைவராக பிரதமர் மோடி அவர்கள் உருவாகி வந்ததற்கான அடிப்படை காரணங்கள் இந்த கட்சி கட்டமைத்த வகையிலான எப்படியெல்லாம் அது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாற்றை எல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பு இந்த மாதிரியான அரங்க கூட்டங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நூற்றுக்கணக்கான கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்வத்துடன் அவர்களுடைய கேள்விகளுக்கோ அல்லது சந்தேகங்களுக்கோ பதில் சொல்லக்கூடிய நிலைமை சூழ்நிலையும் இங்க வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழக சட்டங்களை வந்து ஆய்வு செய்யறாரு, செய்யக்கூடாது, அதை வந்து சட்டத்துக்கு புறமானது சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த அரசியலமைப்பு சட்டத்துல கவர்னருக்கென்று சில அதிகாரங்கள் உண்டு, மாநில அரசுக்குன்னு உண்டு. கவர்னர் அவர்களுடைய பெயரால தான் ஆட்சியே நடக்கும். ஆனாலும் கூட அரசாங்கத்தை நடத்துவது என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் விரும்புகின்ற அரசு. ஆனா கவர்னர் அவர்கள் அவருக்கு வந்து வரக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பத்தி சொல்றதோ இல்ல ஏதாவது கோரிக்கை வரும்போதோ அதை பற்றி என்ன விஷயம்னு கவர்மெண்ட் கிட்ட கேட்கறதுல தப்பே கிடையாது. அவர் ஒண்ணு வேறு நாட்டோடல இருந்து இங்க வந்து ஒண்ணு கேள்வி கேட்கலையே. இந்த மாநிலத்தோட ஆளுநர் மக்கள் குறைகளை பிரச்சனைகள் அவருடைய நாலேஜுக்கு வரும்போது அது தொடர்பாக அவர் வந்து கேள்வி கேட்பதோ அல்லது அரசுக்கு ஆலோசனை சொல்வதற்காக தான் கவர்னரே இருக்காரு. பெரும்பான்மையை பெறுவதற்காக அரசு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணிட்டு திருப்பி தேர்தலை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. அது வந்து குதிரை பேருக்கு தான் பண்றாங்கன்ட்டு அதிமுக தரப்பு இன்னைக்கு கவர்னரை மீட் பண்ணி மனு கொடுத்துருக்காங்க. நடவடிக்கை நிச்சயமா இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில எப்படியெல்லாம் வேற வேற கட்சிகள்ல இருக்கக்கூடிய நபர்களை ராஜினாமா பண்ண வைக்கிறது, அவங்களோட கட்சி கொண்டு வர்றது அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். அதனால தூய்மையான ஆட்சியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மறைமுக பேரத்திலேயும் வேற அழுத்தங்கள் வாயிலாக கட்சியினுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் ராஜினாமா பண்ண வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்காக ஒரு பெரிய நாடகத்தை இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீங்க கூட்டணி கிட்ட ஆதரவு வாங்கிட்டா கவர்மெண்ட் நடத்துறீங்க. ஆனா குறுக்கு வழியில தன்னோட கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மைக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு இவ்வளவு குறைந்த காலத்துல பண பேரம், அதிகார பேரம் எல்லாம் இந்த கட்சி செய்யுது. ஆளுங்கட்சி ஆன உடனே அவங்க அதை பண்றாங்கன்னா உண்மையாகவே இவர்கள் புதிதா ஆட்சிக்கு வந்திருக்கலாம், புதிய நபர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனா இவங்க செயல்படுறத பார்க்கும்போது இது உண்மையாகவே அவர்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்பிற்கு மரியாதை தருகிறார்களா, ஜனநாயக ரீதியில் நடந்து கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு அச்சத்தையே உருவாக்குகிறது இவர் செயல்பாடுகள். அது மட்டும் இல்ல, தலைமை செயலகத்தை வந்து பாத்தீங்கன்னா அது கவர்மெண்ட் வேலை செய்யற இடமா இல்ல, கட்சி ஆபீஸா மாத்திட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு ஒரு அமைச்சரோட தந்தை போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி புது பேருந்து வழித்தடத்தை கட்சி நிர்வாகிகள் தொடங்கி வைக்கிறாங்க. எல்லா மாநகராட்சி கூட்டங்கள்லயும் தாவேகா கட்சிக்காரங்க உள்ள வந்து உட்கார்ந்திருக்காங்க. எந்த இடத்திலேயுமே மக்கள் பிரதிநிதிகளாக, அரசு அதிகாரிகளாக இல்லாத நபர்கள் அரசு விஷயத்துல தலையிடக்கூடாது. ஆனால் எல்லா இடங்கள்லயும் ஒண்ணு அவங்களுக்கு தெரியாம பண்றாங்களா, இல்ல ஆர்வ கோளாறுல பண்றாங்களா, ஆனால் இதை கட்டுப்படுத்த வேண்டியது அந்த கட்சி. முதலமைச்சர் அவர்கள் இதுல தெளிவான அவர் நடைமுறைகளை எல்லாம் கட்சிக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம். சமீப காலமா சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிருக்கு. வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான இரட்டை கொலை நிறைய நடக்குதுங்க. சட்டம் ஒழுங்குல எந்த மாற்றம் கிடையாது. பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல மாற்றம் அப்படிங்கறது ஆளுங்களோட முகம் தான் மாறி இருக்கு, எந்த மாற்றம் இல்லைங்கிறத நாம இந்த 2 மாச காலத்திலேயே பார்க்க முடியும். தனியா வந்து பெண்களுடைய பாதுகாப்புக்கு தனியா ஒரு சிங்க பெண்ணுனாங்க. யூனிஃபார்ம் மட்டும் தான் மாத்தி இருக்காங்க, மத்தபடி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இங்க நடக்கல. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நியூஸ் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு மேல, சட்டம் ஒழுங்கு மேல, குற்றவாளிகளுக்கோ அல்லது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் செய்யறவங்களுக்கு எந்த பயம் இல்லைங்கிறதா தெரியுது. நீங்களே தான் கேள்வி கேட்க, எல்லாத்துக்கும் ஒரே வாய்ஸ். மேகதாது அணை கட்டப்போதா சிவகுமார் கர்நாடக அதே போல பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் அணை வந்து விவசாயிகளுக்கு என்ன திறந்துருக்கும், விவசாயிகள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை, போராட்டம் இறங்க வேண்டிய சூழ்நிலை. அணை கட்டுவதாக மேட்டூர் அணையில நீர் திறந்து வருதோ நடவடிக்கை. மேகதாட்டு அணை கட்ட அதாவது டேமை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்றுதான் கர்நாடக கவர்மெண்ட் பண்ணணும். மத்திய அரசாங்கம் இதுல தெளிவா சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்காம இதை பண்ணக்கூடாதுங்கிறது மத்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு. இப்ப முரண்டு பிடிக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய முதலமைச்சரை பார்த்து பேசி தமிழகத்துக்கு, தமிழகத்தோட நீதிக்கு, நியாயத்துக்கு, அதுக்கு செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியது மாநிலத்தோட முதலமைச்சர். பாஜகவிலிருந்து கொஞ்சம் பேர் வந்து வெளியில போயிருக்காங்க, வேற ஒரு இயக்கத்துக்கு போயிருக்காங்க. அதனால அவங்க கிட்ட எல்லாம் பேசுங்கன்னு சொன்னேன். நான் என்ன காரணம் சொன்னேன், பிரதமர் மோடி அவர்கள் மீது, பாஜக கட்சியின் மீது எந்தவித கோபமும் கிடையாது. கட்சியில கொஞ்சம் உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நிறைய பேர் போயிருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் திருப்பி பேசுங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். கட்சியினுடைய புதிதா சேர்ந்தவங்களுக்கும் சரி, இருக்கிறவங்களுக்கும் சரி, யார் அங்க வெற்றி வாய்ப்பை வந்து கொண்டு வர போறாங்களோ கட்சிக்கு, நிச்சயமாக அதை பேலன்ஸ் பண்ணி கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கும். அதனால புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லையானா அப்படி இல்லை, புதுசா வர்றவங்களுக்கும் வாய்ப்புண்டு, கட்சியில் நீண்ட காலம் உழைத்தவர்களுக்கும் வாய்ப்புண்டு. நன்றிங்க, நன்றி.